வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான இனிப்பு. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு இந்த இனிப்பை பார்த்த உடனே அவங்கவுங்க பாட்டி ஞாபகம் வரப்போகிறதுன்னு எனக்கு தெரியல. இது கருப்பு உளுந்து வச்சு செய்கிற லட்டு. ரொம்ப ஆரோக்கியமானது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது எப்படி வறுப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இதனுடைய வாசனை வரும். நல்லா வாசனை வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கருப்பாக இருக்குது, வறுப்பட்டுருச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நல்ல ஸ்மெல் வரப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவு அரிசி எடுத்துருக்கேன். அதை நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. பச்சரிசி, புழுங்கலரிசி, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்துருந்தோம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உடச்சக்கடலை ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் கிடையாது. லைட்டாக வறுப்பட்டால் போதும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பியூர்லி ஆப்ஷனல் தான். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருப்பு உளுந்து, அரிசி, உடச்சக்கடலை, வாசனைக்கு ஒரு 2-3 ஏலக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கோம். திரும்ப நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுனாலும் உங்கள் இஷ்டம். பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி பசங்க அது முந்திரி பருப்பு அந்த பாதாம் சேரும் போதாவது இந்த காலத்து பசங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நெய் ஊற்றி எவ்வளோக்கு நெய் நம்ம உருட்டி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றி இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் நெய்யெல்லாம் உருட்டி தரமாட்டாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதை லட்டு மாதிரி பிடிச்சி தருவாங்க. ஏன்னா உடம்புக்கு அது ரொம்ப வலு, ரொம்ப ஆரோக்கியம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொதுவாக அந்த முட்டி இடுப்பு வலிலாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வயசுக்கு வர டைமில் கூட இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை பாட்டிங்க செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய் விட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த லட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.